எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சார், என்ன சத்யா, வாய்ஸ்லாம் ரொம்ப டல்லா இருக்க. உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். அண்ட் சாரி சார், உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் சார். ஐம் சாரி. சத்யா, நேத்தே சொல்லியாச்சு, நீங்க பண்ண தப்ப உணர்ந்து அதை திருத்திக்கிட்டா போதும். திரும்பவும் அதே தப்பு பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவே போதும். இப்ப கூட உங்களோட ஒர்க் மேல எங்களுக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அதனால மட்டும்தான் ரிட்டர்ன் உங்களை வர சொல்லியிருக்கோம். உங்க மேல எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு சத்யா. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் திருப்பி வராம இருக்கணும். அப்படி ஒரு வேளை கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அகெயின் உங்களை வேலையை விட்டு அனுப்புறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. கண்டிப்பா இதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது சார். நான் இனிமே சின்சியரா ஒர்க் பண்ணுவேன் சார். அப்படி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்கலாம். ஓகே. அனிதா, சத்யா, உங்க ரெண்டு பேருக்குமே டீம்ஸ் டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த டீம்ஸ்க்கு இனிமே நீங்க மேனேஜர்ஸ். ஓகே, அந்த டிஎல்ஸ் எல்லாருமே உங்க டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ரெண்டு பேர் தான் மேனேஜர். ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஈகோ கிளாஷஸும் இருக்கக்கூடாது. கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு, ஞாபகம் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அண்ட் டிஎல்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் எந்த ப்ராப்ளம்ஸ், எந்த எம்ப்ளாயிஸ் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாலும் அதற்கு தகுந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்கணும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், உங்க மேல யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்க மேலேயும் ஆக்ஷன்ஸ் நாங்க எடுப்போம். ஓகே சார். அண்ட் அனிதா, ரெண்டு பேருக்கும் டீம்ஸ் டிவைட் பண்ணதில் சத்யாவுக்கு 8 டீம்ஸ் இருக்கும், உங்களுக்கு 6 டீம்ஸ் தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் நீங்கள் நியூ, அதனால உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய கிளாரிட்டிஸ் தேவைப்படலாம். ஆனால் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சத்யா கிட்ட கேட்டுக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் so many years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. யா ஷோர் சார். அண்ட் சத்யாக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் அனிதா நீங்கள் நியூங்கிறனால உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஆல் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அண்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் எந்த டீமுக்கு கொடுக்குறாங்களோ அந்த டீமை பற்றி முழு அப்டேட்ஸும் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு கீழே எந்தெந்த டீம்ஸ் இருக்காங்களோ அந்த டீம்ஸ்க்கான ப்ராப்பர் அப்டேட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் அபவுட் த டீம் யூ ஷுட் நோ இட். ஓகே. ஓகே சார். இஃப் ஐ ஹேவ் எனி டவுட் நான் சத்யா சார் கிட்ட கேட்டுக்கிறேன் சார். ஓகே. அப்புறம் ஏதாச்சும் மீட்டிங்ஸ்னால் நீங்கள் ரெண்டு பேரும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிளைண்ட்ஸ் யார் வந்தாலும் உங்களை தான் முதல்ல காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் இட். ஓகே ஓகே சார். சார். அண்ட் சத்யா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் அனிதா நியூ. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எந்த டவுட்ஸ் எந்த டைம்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே. ஆர்எல்ஸ் அனிதா, இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் யூ கேன் ரீச் அஸ் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். இல்லை சார், கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நானே பண்ணுறேன் சார். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆமாம் சார், சத்யா சாருக்கு நிறைய இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு எதாக இருந்தாலும் அவர் கைட் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே தென், உங்கள் ரெண்டு பேருக்குமே எந்தெந்த டீம்ஸ் அண்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னு ஆல்ரெடி அலோகேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மெயிலும் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் டீம்ஸ் கூட எப்போவும் அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருங்க. அண்ட் அப்பப்போ டீம் மீட்டிங்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஓகே சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். சார். ஓகே, யூ கேரி ஆன். ஆனால் நிஜமாக அனிதா கிரேட் தான்டா. இவ்வளோ நடந்திருக்கு, இருந்தாலும் அந்த சத்யாவை இன்னும் நம்புறாங்க பத்தியா? அதுதான்டா என்னால் சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படி இவளால முடியுதுன்னு எனக்கும் தெரியல. இவளை எவ்வளோ டாமினேட் பண்ணி அவன் பேசியிருக்கான், என்னென்ன பேசியிருக்கான். இருந்தாலும் நேற்று அவன் இன்னும் ஜாப் சர்ச் பண்ணலன்னு சொன்ன உடனே மேடம் திரும்பி என்ன தான் பார்த்தா. அதனால தான் அவனை உடனே வர சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சத்யாக்கும் ஏதோ இருக்குடாம், அதனால தான் அந்த மாதிரி நடந்திருக்கான். இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டாருன்னு நினைக்கலாம், பார்க்கலாம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அருண், மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னனே, அரேஞ்ச் பண்ணியாச்சா? போலாமா? மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா? அது எப்படி இன்னும் 2 மினிட்ஸ்ல எல்லாருமே அசம்பிள் ஆயிடுவாங்க. ஷார்ட் மீட்டிங் தானே. நம்ம இன்ஸ்பெக்ஷன் பத்தி தானே பேச போறோம். ஆமாடா. சரி, ஓகேவா, டைம் ஆச்சு. அருண், இப்பவும் நான் சொல்றேன்,
நாம இதை பெருசாக்கவே கூடாது, விட்டு தான் பிடிக்கணும். எப்படி இப்போ மீட்டிங் ஹாலில் அவனும் இருப்பான். ஸோ நீ எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது. நார்மலாக எப்பவும் எப்படி அவன்கிட்ட ரியாக்ட் பண்ணுவியோ அப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஆனா என்னமோடா, எப்படிதான் உங்களாலாம் முடியுதோ எனக்கு தெரியல. உன் தங்கச்சி என்னன்னா அதே தான் சொல்றா. நீயும் அப்படியே தான் இருக்க. ஆனா எனக்கு கோவம் தான்டா மச்சான் வருது. காலையிலே ரூம்க்கு வந்தான். எனக்கு அப்பவே செம்ம டென்ஷன் தெரியுமா? எதுவுமே பேச முடியல. இருந்தாலும் கொஞ்சம் அப்செட்டா இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். வேற என்ன பண்றது? இல்ல அருண், இப்ப நம்ம கோவப்பட்டு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு வையேன், ஆப்போசிட் பர்சன் யாரு, என்ன பிளான் பண்றாங்க, எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுவே அவன் கிட்ட சகஜமா இருந்தோம்னா கண்டிப்பா அவன் நடத்துற மாதிரி தான் எல்லாத்தையும் நடத்துவான். ஸோ அதுல இருந்து நாம கண்டிப்பா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோ அருண், அதனால தான் சொல்றேன். இதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து தராமையா விட்டுற போறோம். இன்ஸ்பெக்ஷன் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கோ அவனை. ம், சரிடா. சரி வா, மீட்டிங்க்கு எல்லாரும் வந்திருப்பாங்க, போலாம். எப்பவும் என்னெல்லாம் மீட்டிங்கே வர சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னையும் வர சொல்லியிருக்காங்க. தெரியல சார், எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியுது. பிகாஸ் லைப்ரரியன்ல இருந்து எல்லாருமே வர சொல்லியிருக்காங்களே, பார்க்கலாம். குட் ஈவினிங் ஆல். ஓகே, எதுக்கு கூப்பிட்டோன்னு ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் தான், முடிச்சிடலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்பெக்ஷனுக்கு இன்னும் 3 வீக்ஸ் தான் டைம் இருக்கு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களோட ஒர்க்கை வந்து கிளியரா முடிச்சு வைக்கணும். நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். பட் இப்போ கூட நான் செக் பண்றப்போ சிலது தப்பா தான் இருக்கு. ஸோ அதனால நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். சார், இப்ப வரையும் நீங்க கொடுத்த ஒர்க் எல்லாமே கரெக்டா தான் சார் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்பெக்ஷனுக்குள்ள நினைச்ச மாதிரி எல்லா ஒர்க்குமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிடும் சார். ஓ அப்படியா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் ஓகே சார். பட் ஆஸ் அ கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஆஸ் அ பிரின்சிபலா எங்களுக்கு அதை செக் பண்ற எல்லா உரிமையும் இருக்கு. யூ ஆல் நோ ஐ திங்க் ஸோ. ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பேச வந்தோமோ அதை பேசி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட ஒர்க்குமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருக்கணும். பட் லாஸ்ட் வீக் கூட லைப்ரரியில எந்த ஒர்க்குமே பெர்ஃபெக்ட்டா முடியல. நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு டீச்சர்ஸை இன்சார்ஜா போட போறோம். அவங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே தான் அவங்களுக்கான லேப் இன்சார்ஜ்னு. ஆனா நீங்க யாருமே அதை கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ற மாதிரியே எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாம நாங்களுமே எல்லாம் செக் பண்ணிட்டே தான் இருக்கோம். இப்போ வரையும் கவுண்டிங்ல இருந்து எல்லாமே சேஞ்சஸ் இருக்கு. கெமிஸ்ட்ரி லேப்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியுமா? அசோக் சார், என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டா இருக்கணும். பட் இப்போ வரையும் கவுண்டிங்ஸ் மிஸ் ஆகுது. ஹவு கம்? சார், ஆக்சுவலி பப்ளிக் எக்ஸாம் வர போறனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லேப்ல வந்து ப்ராக்டிக்கல் நடந்துட்டே இருக்கு சார். ஸோ அதில் சிலதெல்லாம் உடஞ்சிருச்சு சார். அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் 2 டேஸில் வந்துடும் சார். சார், வி டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு பொருளை நம்ம ஹேண்டில் பண்றப்ப எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஆஸ் அ டீச்சரா உங்களுக்கு தெரியாதா? எல்லாமே கெமிக்கல்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் உடைக்கிற வரையும் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? சாரி சார். இப்போ நாங்கள் கெமிஸ்ட்ரி லேப் எக்ஸாம்பிளாக சொல்கிறனால கெமிஸ்ட்ரி லேபில் மட்டும் ப்ராப்ளம்னு இல்லை. கம்ப்யூட்டர் லேபில் 3 சிஸ்டம் ஒர்க் ஆகல. ஃபிசிக்ஸ் லேபில் 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான திங்ஸே அங்கே கிடையாது. அதே மாதிரி பயாலஜிலையுமே அப்படி தான். பயாலஜிக்கு லேப்னு தனியாக இல்லைனாலும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸை லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க தானே. அங்கே எல்லா பொருளுமே கரெக்டாக இருக்கணும். ஆனால் பேசிக்கான திங்ஸே அங்கே மிஸ் ஆகுது. இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நாங்கள் லிஸ்ட் போட்டு சொல்லணும்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஸோ இது வரையும் உங்களை விட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் உங்களை வந்து நாங்கள் வந்து டைட்டாக பிடிக்க தான் போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே இன்சார்ஜ். நாங்கள் இப்போ இன்சார்ஜ் லிஸ்ட் கொடுப்போம். அந்தந்த டீச்சர்ஸ் அந்தந்த இதுக்கு இன்சார்ஜ் தான். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்கள தான் நாங்கள் கொஸ்டின் பண்ணுவோம். உங்களுக்கான இன்சார்ஜ் லிஸ்ட் பிரின்சிபல் ரூம்ல இருக்க நோட்டீஸ் போர்டில் இருக்கும். வந்து செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த 1 வீக் தான் உங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே டைம். என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வில் ரெக்டிஃபை, பட் அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நானும் பிரின்சிபலும் எப்பனாலும் என்ன இடத்துலனாலும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அண்ட் வில் கம் டு அட்மின் பக்கம் வந்தா எவ்வளோ எரர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? என்னதான் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை கூட உங்களால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாதா? நீங்க பெண்டிங் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா இப்போதைக்கு அந்த ஒர்க்கை முடிக்க முடியாது. அதான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அப்பர்ணா மேம் அண்ட் உமா மேம் 2 பேரும் இனிமே அட்மின்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிளாஸ் டைம் இருக்க டைமை விட மீதி ஒர்க் ஃப்ரீ பீரியட்ஸ் எல்லாமே அட்மின் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார். Okay, you all can get back to your works. Meeting over. அடடே, வாங்க சார். என்னடா? அதான் சார் நல்லா டிப் டாப்பா ரெடி ஆகி வந்திருக்கீங்களே. ஸோ அதான் வெல்கம் பண்ணலாமேன்னு.
என்ன கார்த்தி கிண்டலா? ம், தெரிஞ்சா சரிடா. ஆமா, உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டாளா? ரொம்ப ஈகரா இருக்க போல. டேய், கொஞ்சமாச்சும் அவளுக்கு அண்ணா மாதிரி பேசுறியாடா? அவளுக்கு அண்ணா தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உனக்கு ஃப்ரெண்டு தானே. ஸோ ஃப்ரெண்டு மாதிரியும் கொஞ்சம் பேசணும் தானடா. எப்ப பார்த்தாலும் அண்ணாவாவே ரியாக்ட் பண்ணா எப்படி சொல்லு? அது சரிதான். என்னடா 6 மணிக்கே வந்து நிக்கிற? இவ்ளோ சீக்கிரமா பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க? ம், உன் தங்கச்சி தான்டா 6 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பணும். அதனால ஷார்ப்பா நீங்க 6 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொன்னா. சரின்னு வந்து நிக்கிறேன். நான் வந்து நின்னே 10 நிமிஷம் ஆச்சு போல. உன் தங்கச்சி இன்னும் ரூம்ல இருந்து வரலடா. அப்படி என்னதான்டா ரெடி ஆவாங்க? அத நீ அவகிட்ட தான் கேட்கணும். சூர்யா, இப்பவும் சொல்றேன். எனக்கு என்னமோ பிடிக்கலடா. அவ இந்த மாதிரிலாம் பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்றது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சொன்னா கேட்க மாட்டேன்றா. நீ கேட்டேன்னு ஒரே காரணத்துக்காக தான் விட்டிருக்கேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ பார்த்துப்ப. இருந்தாலும் என்னமோ தெரியலடா மச்சான், ஒரு மாதிரியா தோணிட்டே இருக்கு. அவ சின்ன பொண்ணுடா, ஏதோ ஆசைப்பட்டு கேட்டா. அதையும் விடமாட்டேன்னு சொன்னா எப்படி கார்த்தி? எப்பவும் நீ விடமாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஸ்ரீ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. அதனால தானே அவ ஃபோர்ஸ் பண்றா. அது மட்டும் இல்ல, இதுதான் காலேஜோட லாஸ்ட் இயர். இதுக்கப்புறம் அவங்களால இந்த மாதிரி ஃப்ரீயா சந்திக்க முடியுமா சொல்லு? அதனால கூட அவ யோசிக்கலாம்ல. விடு, அதான் நான் கூட போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சியை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? ம், சரிடா. ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா மச்சான். நீ இருக்கப்ப அவளுக்கு கண்டிப்பா ஒன்றும் நடக்காது. நீ நடக்கவும் விட மாட்ட. அது எனக்கு தெரியும். அதனால தான் தைரியமா அனுப்பி விடுறேன். வாப்பா சூர்யா. ஆ, வரேன் ஆண்டி. நீயே வந்துட்ட, இன்னும் அவ ரெடியாகி வரலையா? என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ? கயல், ஏ கயல், வந்துட்டேம்மா. அப்பா, ஏண்டி உனக்கு ரெடியாகி வரத்துக்கு இவ்வளோ நேரமா? சூர்யா தம்பி வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாருன்னு தெரியுமா? என்னதான் பண்ணிட்டு இருந்தியோ? அதான் வந்துட்டேன்லம்மா. சும்மா சொல்லக்கூடாதுடி. இன்னைக்கு செம்ம அழகா இருக்க தெரியுமா? ஆனா தலையில கொஞ்சம் பூ வச்சாதான் என்னவா? அந்த பூ வைக்கிற பழக்கம் மட்டும் உனக்கு இருக்கவே மாட்டேங்குது. நீ பூ வச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன பார்த்துட்டே இருக்காரு? ம். ரெடியா? கிளம்பலாமா? ஆ, நான் ரெடி சூர்யா, கிளம்பலாம். இல்ல, வேற ஏதாச்சும் ரெடி ஆகணும்னா போய் ரெடி ஆயிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாரு, கன்ஃபார்மா ரெடி தானே? என்ன சொல்றாரு? இல்ல சூர்யா, நான் ரெடி தான், போலாம். ம், ம், சரி, போலாம். மச்சான் கிளம்புறோம்டா. ஆ, சரி சூர்யா. அங்க உனக்கு யாரையுமே தெரியாதேடா. இல்லடா, பரவாயில்ல. இவ போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணட்டும். நான் கொஞ்சம் வெளியே உட்காந்துருப்பேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூட்டிட்டு வந்துடுறேன். ம், சரிடா. சூர்யா தம்பி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்லப்பா? இவளுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. அதுவும் அந்த பிள்ளை நம்ம பிள்ளைங்க மாதிரி, அதனால தான்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி. நானும் சும்மா தானே இருக்கேன். இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தா எனக்கும் ரிலாக்ஸாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ண போறேன்? அவ போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். வந்தோடனே நான் கூட்டிட்டு வரேன். அவ்வளோதானே ஆண்டி? ம், சரிப்பா. அம்மா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏய், இப்போ என்னடி? இல்ல, வந்துடுறேன். கிளம்புற நேரத்துல தான் இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்காளே. இப்போ என்ன மறந்துட்டு வந்தாலோ தெரியல. இவன் இப்ப எதுக்கு சிரிக்கிறான்? ஹலோ. ம், என்னடா? ம், அது சரி. இப்ப தெரியுதுடா நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு. டேய், சும்மா இரு. அம்மா இருக்காங்கல்ல. சரி சரி. நான் ரெடி சூர்யா, இப்போ கிளம்பலாம். கயல், பத்ரம்டா. பார்த்து பொறுப்பா இருந்துட்டு வா. சூர்யா வரான், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இருந்தாலும் அண்ணா சொல்றேன், பார்த்து பத்திரமா இருந்துட்டு வரணும். ம், சீக்கிரம் வந்துரு. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காத. ஆ, சரிங்கண்ணா. கண்டிப்பா கேக் கட் பண்ணி முடிச்ச உடனே நான் கிளம்பி வந்துடுறேன். ஓகேவா? ம், சரிம்மா. ஆமா, கையல் பர்த்டே பார்ட்டின்னு தானே சொன்னேன். ஆனா நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கு. பெரிய ஆளுங்களா இருக்க மாதிரி தெரியுதே. ஆமா சூர்யா, எனக்கு தெரியல. ஸ்ரீ அவளோட பர்த்டே பார்ட்டின்னு தான் சொன்னா. உள்ள போய் பார்க்கலாமா? ம், சரி வா. அப்பா, வந்துட்டியாடி? இவ்வளவு நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா ஜெனி, நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேண்ணா. ஏய் கயல், ஜெனி, சூர்யாண்ணா, வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஸ்ரீ. ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ் அண்ணா. அம்மா ஸ்ரீ, உன்னோட பர்த்டே பார்ட்டி தானே. ஆனா நிறைய பேர் இருக்காங்களேம்மா. இவ்ளோ பேர் இன்வைட் பண்ணிருக்கீங்க? ஆமாண்ணா, என்னோட பர்த்டே பார்ட்டி தான். ஆனால் அப்பா அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் கூப்பிட்ருக்காங்கண்ணா. அவங்க ஃபேமிலிஸும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்பா கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல. அதனால அவங்களாமும் இருக்காங்கண்ணா. அதான் நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியுது. வாங்கண்ணா, உள்ளே போகலாம்.
அப்படியா ஸ்ரீ? ஓகேம்மா. ஆனா நான் உள்ள வரலம்மா ஸ்ரீ. எனக்கு யாரையுமே தெரியாது பாத்தியா. அதனால கயலும் ஜெனியும் தான் உன் கூட இருக்காங்கல்ல. நான் இங்கே பக்கத்துல உட்காந்துருக்கேன். நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். ஓகே. என்னண்ணா நீங்க இப்படி சொல்றீங்க? அப்பா எடுத்துக்காதம்மா. நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். சரியா? நான் வேற எங்கேயும் போல. சரிங்கண்ணா. கயல், கயல், நான் இங்கே இருக்கேன். எனக்கு உள்ள வர இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ நீ பார்ட்டி முடிஞ்சோடனே இங்கே வந்துடு. நான் இங்கே தான் இருக்கேன். ஓகே. நீங்க மட்டும் தனியா இருப்பீங்கல்ல சூர்யா, உள்ளேயே வாங்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருந்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஜெனி கூட தான் இருக்கணும். தனியாக எங்கேயுமே போகக்கூடாது. சரியா? ம் சரி. பாத்தியா ஸ்ரீ, சூர்யா அண்ணாக்கு கயல் மேல எவ்வளோ லவ்னு. கார்த்திக் அண்ணா கூட அவளை பார்ட்டிக்கு போக வேண்டான்னு சொன்னாரு. ஆனா சூர்யா அண்ணா அவ சின்ன பொண்ணு, அவ என்ஜாய் பண்ணட்டும்னு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. இருந்தாலும் பாத்தியா, அவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ. பர்த்டே வரையும் சொல்றேன், பர்த்டே வரையும் வெயிட் பண்றேன்ட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாளோன்னு தோணிட்டே இருக்கு ஸ்ரீ. ஏய் இன்னும் 2 டேஸ் தானே, அதுக்கப்புறம் நாமளே நினச்சா கூட மேடம் நம்ம கிட்ட பேச மாட்டா. அதனால அது வரையும் என்ஜாய் பண்ணிக்கோடி. அதுவும் கரெக்டு தான். சொன்னது ஞாபகம் இருக்கு தானே? சரி, நான் ஜெனியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஜெனி கூட தான் இருப்பேன், எல்லார் கூடயும் தான் இருப்பேன். சரியா? கவலைப்படாதீங்க. சரி, போயிட்டு வா. ஓகே. ஏய், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செம்மையா இருக்கு ஸ்ரீ. நல்லா கிராண்டா பண்ணிருக்கீங்க. ஆமா கயல், அப்பா அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் கூப்பிட்டுருக்கனால கொஞ்சம் கிராண்டாவே பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குல்ல? எனக்குமே இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா ஸ்ரீ, சூப்பரா இருக்கு. ஸ்ரீ, என்னம்மா இங்கே நின்னுட்டு இருக்க? அங்க அப்பா பாரு கூப்பிட்டுட்டே இருக்காரு. அடடே, ஜெனி, கயல், வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்கம்மா. நாங்க நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்டா. முன்னாடிலாம் பிள்ளைங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்க. இப்போ என்னன்னா யாருமே வீட்டு பக்கமே வர்றதில்லல்ல. அம்மா, அது வீட்டுக்கு போனா படிப்பு அப்படியே டைம் போயிடுதுமா, அதான் வர முடியல. என்னவோ சாக்கு சொல்றீங்க. சரிம்மா, அங்க இவங்க அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காங்கம்மா, வாங்க அங்க போலாம். அம்மா, நீங்க ஸ்ரீயை கூட்டிட்டு போங்க. நாங்க 2 பேரும் இங்கே இருக்கோமே. பர்த்டே கேக் கட் பண்றப்போ அங்க வரோமா. இல்லம்மா, 2 பேர் மட்டும் இங்க எப்படிமா தனியா நிப்பீங்க? வாங்க. இல்லம்மா, பரவாயில்ல. நாங்க இங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அங்க வரோம்மா, நீங்க போங்க. சரிம்மா. ஸ்ரீ, வாமா, அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு. சரிம்மா. ஏய், நான் வந்துடுறேன். நீ போய் பாரு ஸ்ரீ, போ. நீ வேறடி, வர வரையும் அண்ணா வர பத்திரமா போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாரு. அதுவும் சீக்கிரமா வர சொன்னாரு. கேக் கட் பண்ணி உடனே சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஆமா கயல், அண்ணாவும் சொல்லி தான் அனுப்புனாரு. கரெக்டா ஷார்ப்பா வந்து கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. என்னடா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்? அப்புறம் சும்மா கசன்னு எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க பாருங்கடா. அங்கே இருக்க முடியல. அதான் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்துட்டு அப்புறமா போகலாம். அதான் இன்னும் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகலல்ல. இப்பவே அங்க இருந்து என்ன பண்ண போறோம் சொல்லு. பிரவீன் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான்டா. டேய், இது என்ன அவன் பர்த்டே பார்ட்டியா? அவனோட தங்கச்சியோட பர்த்டே பார்ட்டி தானே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறம் போலாம்டா. டேய் மச்சான், கொஞ்சம் திரும்பி பாரேன். அங்க 2 பொண்ணுங்க நிக்கிறாங்க. அதுல அந்த ரெட்டு செம்மடா. வாவ், செம்மையா இருக்காளடா. அப்பா, என்ன அழகுடா. பார்க்கவே செம்மையா இருக்காடா. டேய் ராக்கி, எனக்கு தெரிஞ்சு அவ அந்த ஸ்ரீ பொண்ணோட ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. வேண்டாம்டா, தப்பா பார்க்காத. அப்புறம் பிரச்சனை ஆயிட போகுது. அட, இவன் ஒருத்தன். யாரா இருந்தா என்னடா, பார்க்க செம்மையா இருக்கா பத்தியா. இவன் மட்டும் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்டா மச்சான். டேய் சும்மா இருடா. வந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத. பிரவீனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்டா. இவன் ஒருத்தன். டேய், அவனுக்கு என்ன பத்தி தெரியாதா என்ன? எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணை என் பக்கம் வர வைக்காம நான் விடவே மாட்டேன். என்னை பத்தி அவனுக்கு தெரியாதா என்ன? இந்த பொண்ணு வேற பார்க்க கும்முன்னு இருக்காடா. செம்மையா இருக்கா தெரியுமா? இவளை பார்த்த உடனே. டேய், அதெல்லாம் தெரியும். ஆனா காலேஜ் படிக்கிறப்ப இருந்து இப்ப வரையும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இருந்தாலும் இது சின்ன பொண்ணா இருக்குடா. தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்டா. வேண்டாம், விடு. வா, நம்ம கிளம்பலாம். டேய், சின்ன பொண்ணுங்க தான். நாம என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவாளுங்க. நம்ம சொல்றது எல்லாத்தையும் நம்மளையே சுத்தி சுத்தி வருவாளுங்கடா. இவளுங்களை விட்டுட்டு எவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்தியா? இவளை பார்த்துட்டுமா நீ வேண்டான்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கண்டிப்பா இவ வேணும். அதனால இப்பவே நான் போய் அவகிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணு. வேண்டாம் ராக்கி, நீ தேவையில்லாம பிரச்சனையில மாட்ட போற. சொன்னா கேளு. சும்மா இருடா. இவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு நாம ஸ்டெப் எடுத்து வச்சுதாண்டா ஆகணும். எனக்கு அவ வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ இங்கேயே இரு. நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன்.
நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்க போல, அங்க போலாமா? கயல், அங்க ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க கயல். முதல்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கேம் விளையாடலாமா? ஷப்பா, எங்க போனாலும் உனக்கு சாப்பாடு தாண்டி வேணும், கரெக்டா? சரி வா. சோறு தாண்டி முக்கியம். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏண்டி இந்த ட்ரெஸ்க்கு போய் பூ வச்சுட்டு வந்திருக்கேன்? மேக்ஸிமம் உனக்கு பூ வைக்கிறதே பிடிக்காதே. இன்னைக்கு என்ன இவ்வளோ அழகா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பூ வச்சுட்டு வந்திருக்கேன்? ஏண்டி நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு, பட் பார்ட்டிக்கு வரப்போ அது சூர்யாவுக்கு நான் பூ வச்சா ரொம்ப பிடிக்கும். அவர் வேற பார்த்துட்டே இருந்தாரா, நான் பூ வச்ச உடனே அவர் முகத்தில் எவ்வளோ சிரிப்பு வந்துச்சு தெரியுமா? அதான் அவருக்காக தான் வச்சேன். நல்லா இருக்குல்ல? ஆனால் பாவண்டி அந்த அண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்காக தான் நான் வச்சிருக்கேன். அவருக்கு பிடிச்சிருக்கும், அதனால தான் சிரிச்சிருப்பாரு. சரிதான். ஹலோ. சொல்லுங்கண்ணா. என்னது அண்ணாவா? என்னெல்லாம் அண்ணான்னு கூப்பிடாதம்மா. ஆமா, புதுசா இருக்கீங்க. யார் நீங்க? நாங்கள் ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா? ஸ்ரீயும் நீயும் ஒன்னா படிக்கிறியா என்ன? ஆமாம். நான் யார் தெரியுமா? அவளோட அண்ணாவோட ஃப்ரெண்டு. ஸோ நீ ஸ்ரீயோட ஃப்ரெண்டு, நான் பிரவீனோட ஃப்ரெண்டு. சரி, இருந்துட்டு போங்க. அது இல்லம்மா, இப்போ நீ ஸ்ரீயோட ஃப்ரெண்டு, நான் பிரவீனோட ஃப்ரெண்டு. அதனால நாம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். உன் ஃபோன் நம்பர் கொடுக்குறியா? என்னண்ணா நீங்க பிரவீன் அண்ணாவோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக உங்ககிட்டலாம் நாங்க எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணும்? எங்களுக்கு ஒன்றும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவையில்ல. கயல், வா போலாம். நீ எதுக்குமா இப்ப கொதிக்கிற? நான் உன்கிட்டயா ஃபோன் நம்பர் கேட்டேன்? இல்லையே, இந்த பாப்பா கிட்ட தான் கேட்டேன். பார்க்கவே செம்மையா இருக்கால, அதான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமேன்னு. ஃபோன் நம்பர் கொடுக்குறியா? இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் பிரவீன் அண்ணா கிட்ட சொல்ல வேண்டியதா வரும், பாத்துக்கோங்க. சொல்லு. என்ன இப்படி பிஹேவ் பண்றீங்க? முதல்ல தள்ளி போங்க. முடியாதுமா, எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. பிரவீன் கிட்ட சொன்னா அவனே ரெடி பண்ணி கொடுப்பான். என்னடா சொன்ன? ஏய், என்னடி என் மேலே கைய வச்ச உன்ன? என்னடா பிரவீன் அண்ணாவோட ஃப்ரெண்டுன்னு பொறுமையா பேசினா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போவியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதுக்கப்புறம் எந்த பொண்ணுகிட்டயாச்சும் இந்த மாதிரி தப்பா பேசுன, நான் அடிச்சு அடிதான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்னடி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மேல கைய வைப்ப? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. அடச்சி, வாய மூடுறா. நீ இப்படிலாம் பேசினா பயந்து உன் பின்னாடியே வந்துருவேன் நினைச்சியா? நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. சி நகரு. வாடி போலாம். டேய், நான் தான் அத்தனை முறை சொன்னேன்ல, இந்த வந்த இடத்துல பிரச்சனை வேண்டான்னு. வாட கிளம்பலாம். நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. பார்த்துட்டும் சும்மா போ சொல்ற? அவ எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய வச்சிருப்பா. அவளை அடையாம நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன்டா. இன்னைக்கு பாரு அவ என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. இந்த ராக்கி ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா அவளை அடையாம விட்டதே கிடையாது. அப்படி இருக்கப்போ இவ்வளவு அப்படியே விட்டுருவனா? என் மேலே அடி கைய வச்ச. இன்னைக்கு நீ என்ன ஆகுறன்னு மட்டும் பாருடி. என்னடா பண்ண போற? இப்போ பாருடா. சார் சொல்லுங்க சார், என்ன வேணும்? என்ன சாப்பிடுறீங்க? வெயிட்டர், அந்த பொண்ணுங்க என்ன கேட்டாங்க? ஜூஸ் கேட்டாங்க சார். என்கிட்ட ஜூஸ் இல்லாதனால இப்பதான் சார் கொண்டு போயிட்டே இருக்கேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஜூஸ் கேட்டாங்களா? எங்க அந்த ஜூஸை கொஞ்சம் கொடுங்க. சார், அது அந்த பொண்ணுங்களுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எதுக்கு தரணும்? அந்த பொண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணுங்க தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. ஜூஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துட்றேன், கொடுங்க. சார், எல்லாமே நல்ல குவாலிட்டி ஜூஸ் தான் சார், எதுவும் பிரச்சனை ஆகாது சார். இருந்தாலும் நாங்க செக் பண்ணணும், கொடுங்க. என்னங்க சார்? ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்தாங்க, இப்போ கொண்டு போய் கொடுங்க. ஓகே சார். என்ன பண்ண? நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இவள இன்னைக்கு அடையாம விடவே மாட்டேன். நேர் வழியில கூப்பிட்டா தானே வரமாட்டா. இனிமே எப்படி வராம இருக்கான்னு நான் பாக்குறேன். ஜூஸ்ல 3 தூக்க மாத்திரை கலந்துருக்கேன். அதை குடிச்சா கொஞ்சம் கூட சுயநினைவே இருக்காது. ஹை டோஸ் மாத்திரை தான். அதனால இப்போ மயங்கனானா காலையில தாண்டா எந்திரிப்பா. அதுக்குள்ள அவளுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. என்னையாடி அடிச்ச? உன்னை என்ன பண்றேன்னு பார்த்துட்டே இரு. இப்போவே 8:30 ஆயிடுச்சு. இன்னும் கேக் கட் பண்ணாமல் இருக்காங்க. கேக் கட் பண்ணாங்கன்னா டின்னர் சாப்பிட்டு வருவா, கிளம்பலான்னு பார்த்தா எனக்கு வேற தூக்கமே வர மாதிரி இருக்கு. கார்த்திக் கால் பண்ணுறானே, அவன் வேற கேட்பான், ஏன்டா இன்னுமே கிளம்பாம இருக்கீங்களான்னு. ஹலோ சூர்யா, என்னடா 8 ஆச்சு, இன்னமா பர்த்டே பார்ட்டி மூரியில 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? அது கார்த்தி, இன்னும் கேக் கட் பண்ணவே இல்லைடா. என்னன்னு தெரியல, பிஸ்னஸ் பார்ட்டிலாம் இருக்கும் போல, அதனால லேட் ஆகுதுடா மச்சான். இன்னும் முடியல. கேக் கட் பண்ண அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வரோம். நீங்கள் வெயிட் பண்ணாதீங்கடா, எல்லாரையும் போய் தூங்க சொல்லு. அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்டா மச்சான். என்ன இன்னும் பார்ட்டி முடியலையா? சரிடா, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நீ இருக்கல்ல சூர்யா, நீ பார்த்துக்கோ.
சரி நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் சரியா? மேடம் இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட மாதிரி ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மேங்கோ ஜூஸ், உங்களுக்கு லெமன் ஜூஸ். இந்தாங்க மேடம், எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லம்மா, குடிங்க. ஏய் கயல், செம்மையா இருக்குடி ஜூஸ். உண்மையாவாடி? ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கு. நீயும் குடிச்சு பாரு, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட். சரி இரு, குடிச்சிட்டு சொல்றேன். இது நல்லா இருக்கு ஜெனி. ஆனா டேஸ்ட் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குடி. ஒரு மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லையே, நல்லா தான் இருக்கு. குடி, நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே. அங்க பாத்தியா, குடிச்சிட்டாடா. இதுக்கப்புறம்ல இருக்கு அவளுக்கு.